பொதுவாக அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேலைக்கு போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இங்கிலீஷில் தொடக்கத்தில ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இதெல்லாம் பண்ண முடியல, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு பெண்கள் சொல்றத நீங்க கேட்டுருப்பீங்க. ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு வேலை செய்யும்போது, அவங்களுக்கு அது கஷ்டமாவே தெரியாது. காலைல 6 மணிக்கெல்லாம் எந்திரிப்பாங்க, போக வேண்டிய இடத்துல போயிருவாங்க, கரெக்ட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நெறைய பூ அள்ளி வச்சுக்குவாங்க, எல்லா வேலையும் கரெக்ட்டா பர்ஃபெக்ட்டா செய்வாங்க. ஆனா, 6 மணிக்கு தண்ணிக்கார் வருது, எந்திரிச்சு தண்ணி புடி அப்படி சொன்னா, அவங்க புடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே அவங்க தான் கொண்டு வந்து உருண்டையா உருட்டி வச்சு, இட்லி சட்டியில அவிச்சு வச்சு, அத ஒரு 4 பாகமா கண்டமா வெட்டி, இத தான் சாப்பிட குடுக்குறோம்னு நெனைக்கிறாங்க. அது ஏன் இந்த மாரி அதில நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லேடீஸ் வேலைக்கு போனா நாடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நெறைய உண்மையா கஷ்டப்பட்டு வீட்டுக்காண்டி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஹாபியா போயிட்டு, ஹாபியா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஃபேமிலிலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு நெனைக்கிறவங்க ஃபுல்லா சிந்தி சின்ன பின்னமாயி நாசமா போன கதையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியும் பார்த்துருக்கோம். யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காண்டி இல்ல. என் கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த சொல்றேன். இத பத்தி வேற என்னென்ன சொல்லணும் எனக்கு தெரியல. அதனால இது யாருக்கெல்லாம் உண்மைன்னு நெனச்சீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த வார்த்தை வந்து உண்மைன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஆமான்னு சொல்லுங்க. சம்பளம் வாங்குறோம்ன்ற ஒரு ஒரு ஆதிக்கம், பெண் ஆதிக்கம். அது பண்றவங்க இருக்கிறாங்க. நான் தான் சம்பளம் வாங்குறேன், நீ என்ன கிழிக்கிறன்னு. ஆனா என்னைக்குமே வந்து ஒரு பையன் சம்பாத்தியம் வர்ற மாரி வராது. பொம்பளைங்க வேலைக்கு போனா. ஒரு பெண்ணா இருந்து நான் இத ரொம்ப பகிரங்கமா ஒத்துக்கிறேன். அந்த உண்மைய ஒத்துக்கிறேன். சொல்லுவாங்கல்ல, கிராமத்து பக்கத்து பார்த்தீங்களா, கோழி கூவுனா பொழுது விடியாது. சேவ கூவுனா தான் பொழுது விடியும். ஆனா பேரு கோழி கூவுது. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப உழைக்கிறவங்க ஒருத்தவங்க, அத பேர் வாங்கிட்டு போறவங்க ஒருத்தவங்க. உண்மையா பொய்யா? அந்த மாரி இங்க வந்து 3 மணிக்கு போய் கடையில சாய கேட்டாலும் குடுக்குறது அங்க ஒரு ஆம்பளையா தான் இருக்கும். பேப்பர் போடுறது ஒரு ஆண்மகனா தான் இருக்கும். பாலு போடுறது ஒரு ஆண்மகனா தான் இருக்கும். ரேஷன் கடையில சாமான் இருக்கிறது ஆண்மகனா தான் இருக்கும். அத பொருள் எடுக்கிறதும் அந்த ஒரு ஆண்மகனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப வந்து ரேகை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து ரேஷன் கடைக்கு போறாங்க. அந்த மாரி நாங்க தான் பார்க்குறோம், நாங்க தான் பார்க்குறோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். வீட்ல சமைக்கிறது ரொம்ப பெரிய வேலைய அசந்து செய்றோம். எத்தன பேர் எவ்வளோ பொரட்டா செஞ்சு அவங்க கால் வலிக்க நிண்டு கடை முடியிற வரைக்கும் எடுத்து வச்சு, நெறைய ஜென்ஸ் ரொம்ப பாவம். ஆண் பாவம் அப்படின்னு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது உண்மதான். பொம்பளைங்க நெனச்சா வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம்னு நெனைக்கிற கேட்டகரி ஒண்ணு. நான் வேலையே பார்க்க மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற கேட்டகரி ஒரு இருக்காங்க. நீங்க வந்து நீங்க வந்து இது உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க நண்பர்களே. ஓகே பாய்.